அப்புறம் என்னங்க தீபாவளியில எப்படி போச்சு? தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமா போயிருக்குங்க. இது தமிழ்நாடா? கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா? இந்தியா என்னங்க, உலகம் ஃபுல்லா அப்படி சொல்லுங்க. உலகம் ஃபுல்லா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ அதற்கு உதாரணமா என்ன நடக்குது? அதுக்கு உதாரணமா என்ன பண்ணுவாங்க நெட்டிசன்கள்லாம்? என்ன பண்ணுவாங்க? இது நாசாவில இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்னு இந்தியா சொல்லிட்டு துபாய் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணி போட்டு நாசால இருந்து எடுத்திருக்காங்கப்பா, எவ்வளவு பட்டாசு வெடிஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. அப்படி இல்ல. இந்த வாட்டி ரிஷி சுனக் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க, இங்கிலாந்து பிரதமர். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து தீபாவளிக்கு ஒரு விளக்கை ஏத்தி நாங்களும் தீபாவளி கொண்டாடுறோம் படம் மாதிரி சொல்லுங்க. கஷ்டப்பட்டு இங்க இருந்து போய் எங்க பிரதமரா இருக்காருல்ல, அப்படி சொல்லணும் இல்லையா? இப்ப பாருங்க, அவரோட டோர் நம்பர் 10. டோர் நம்பர் 10. 10 என்ன ஞாபகம் வருது? 10 வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் அவங்களோட ஜெர்சி பின்னாடி 10 போட்டுருக்கோம். அவர் நம்பர். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் இருக்குல்ல, அந்த டோர் நம்பரும் ஜன்பட் ஸ்ட்ரீட்ல இருக்கு பாருங்க. சோ அந்த டோர் நம்பரும் 10. அதுவும் 10. 10க்குள்ள அவ்வளவு இருக்கா? ஆமா, 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு பாட்டு போட்டாங்க. நினைச்சங்க நீங்க இத சொல்வீங்க. 10 10 கூட பிரிக்கலாம்ன்றது தெரியுது. அப்படி வந்து ரிஷி சுனக் அவர்கள் வந்து இங்கிலாந்துல செலிப்ரேட் பண்ணிருக்காரு தீபாவளியை. உலகம் ஃபுல்லா நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வாங்க, எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு தான் இப்ப வராங்க நிறைய பேர். அது சரி, டெவலப்மென்ட். அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னு வெச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு விதமான தீபாவளி வந்து ஒரு ரகமா இருக்கும். அது ஒரு ரகமா இருக்கு, அது கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும். அதாங்க, பலகாரம் நிறைய ரகங்கள்ல இருக்குங்க. அதுதான் அப்படி சொல்றேன். பலகாரம். அதுக்கு ஏன் பலகாரம் பேர் வச்சாங்க? பல காரங்கள் செய்வாங்க. கரெக்ட்டா? 10 மார்க் क्वेश्चन பாஸ். ஓகேங்க. அந்த மாதிரி சோ என்ன மாதிரியான பலகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறுக்கு, அதே அந்த டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. கை முறுக்கு இருக்கு, அச்சு முறுக்கு, நெய் முறுக்கு இருக்குது, இப்படி போட்ட முறுக்கு இருக்கு, இப்படி போட்ட முறுக்கு இருக்கு. அது சரி. ஆமா, ரிப்பன் முறுக்கு இருக்கு, குச்சி இதெல்லாம் இருக்கு, நிறைய முறுக்குல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிரசம், சோமாஸ். அதிரசம் மட்டும் வேணாங்க. ஏங்க போன வருஷம் செஞ்ச தீபாவளிக்கு இப்ப வரைக்கும் அதிரசம் இருக்கு, எலி பூந்துல வச்சிருக்காங்க. எலி எப்ப சாப்பிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமா, அது வரவே முடியவே முடியாது. அது முக்கியமா முறுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த முறுக்கோட டிராவல் வந்து தினமும் நம்ம கூட வேற வழி இல்லாம டிராவல் ஆகும். ஆமா, இப்ப நீங்க ரச சாதம் செய்றீங்களா, ஓகே நாங்க முறுக்கு தொட்டுக்கோங்க. சாம்பார் சாதம், அதுக்கும் முறுக்கு தான். தக்காளி தொக்குனா முறுக்கு வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அது ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகலாம். அந்த டின்ல சுட்டு அந்த பொரியல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த முறுக்கு இதுல ஆட் ஆயிடும். அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் தான் நம்மள பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அந்த முறுக்கு 2 மினிட்ஸ்ல இப்படி போட்டு அனுப்பிச்சுடுவாங்க ஸ்கூலுக்கு, லஞ்ச் எடுத்துட்டு போ அப்படின்னு. லஞ்ச் உடனே ஞாபகம் வருது, ஸ்கூல் பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதையும் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓபன் பண்ணா, உங்க வீட்ல என்ன முறுக்கு செஞ்சாங்க? எங்க வீட்ல பாருங்க பிரவுன் கலர்ல இருக்கு முறுக்கு, உங்க வீட்ல ஒயிட் கலர்ல. அந்த மாதிரி வந்து முறுக்கோட டிராவல் வந்து அப்படியே நீண்டு கொண்டே போகும். அது பெரிய வரலாறு. இப்ப அதுக்கப்புறமா இதுக்கு வந்துருங்க, பட்டாசுக்கு வந்துருங்க. பட்டாசுங்க, அதாவது இந்த தடவை பாத்தீங்கன்னா நிறைய பட்டாசு வெடிச்சாங்களா அப்படின்னு தெரியல. நிறைய பட்டாசு வெடிச்சிருக்காங்க. ஆனா சவுண்ட் மட்டும் செம சவுண்ட், நல்ல சவுண்ட். எதிர்பார்த்த மாதிரி சவுண்ட் நல்ல சவுண்ட் தான், பட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சலா வெடிச்சு. அதாவது பட்டாசோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சு, பட்டாசோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? அந்த மாதிரி பல வெடிகள் மக்கள் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட்லயும் வச்சிருக்காங்க, மொட்டை மாடியிலயும் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் நீங்க பாத்தீங்களா? அப்படிதான் நான் பார்த்தது. தியேட்டர்ல வச்சிருந்தாங்க, அதை பாத்தீங்களா? எது தியேட்டர்ல வெடிச்சாங்க? தியேட்டர் வாசல்ல வெடிச்சாங்களா, தியேட்டர்லயே வெடிச்சாங்களா? டைகர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? டைகர் 3 சல்மான் கான் நடிச்சார்ல, அந்த படம் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல ரிலீஸ் ஆனப்போ ஒரு தியேட்டர்ல மகாராஷ்டிரால உள்ளேயே வந்துட்டு அவுட் விட்டாங்க. உள்ளேயே வெடிச்சிட்டாங்களா? பட்டாசு வெடிச்சிட்டாங்க. எத்தனை ஷாட்னு தெரியல. தியேட்டர்ல எப்படிங்க வெடிக்க முடியும்? பாருங்க. சரம் வைக்கிறாங்க, அவுட் வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஷாட் ஸ்ட்ரைட்டா சல்மான் கான் கிட்ட போயிடுச்சுன்னா கேட்ச் பிடிச்சி திரும்ப தூக்கி போடுவாரு. அவர் வந்து அது ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கையால விடிச்சு சொல்லுவாங்க. நீங்க பண்றது வந்து பாலையா படத்துல தான் அந்த மாதிரி இப்படி கை வச்சா அப்படி பேக்ல போடுறது. ஹிந்தி படத்துல அப்படி பண்ண மாட்டாங்க, ஸ்கிரீன் தான் ஏதாச்சு. அந்த மாதிரி மக்கள் ஒரு கட்டத்துல உள்ளே போய் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணி தீபாவளியோட செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு கிட்டி. அது ஒரு மினி கோயம்பேடு தியேட்டரா இருக்கும் போல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்ல? அது சரி. இப்போ தியேட்டருக்குள்ள வெடி வெடிச்சிருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்ட ஹீரோ என்ன பேசினார், என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்மான் கான் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆர்வம்லாம் ஓகே, பட் அந்த ஆர்வம் தியேட்டருக்குள்ள வெடி வெடிப்பாங்களா? வேணாங்க அப்படிலாம் பாஸ், இது தியேட்டர்ல தானே வெடி,
திருச்சியில பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த பழைய ஃபாரின் படம் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல பழைய ஃபாரின் படம் பழைய கிட்டத்தட்ட ஒரு 2000 வந்த படம் பாத்தீங்கன்னா பைக்ல கன்னு சொருவி இருப்பாங்க ஆமா ரேஸ் பண்ணா குண்டு போகும் அந்த மாதிரி இந்த மேல போய் 150 வெடி வெடிக்கும்ல ஆமா அத ஸ்பீடோமீட்டர் மேல வச்சிட்டாங்க பைக்ல அது சரி வீலிங் பண்ணிட்டு பைக் ஓட்டி இருக்காங்க வீலிங் பண்ணிட்டு பைக் அது மேல ஷாட்ஸ் ஆமா இப்போ வெடி இப்படி வெடிச்சு இப்படி போறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி வீலிங்ல பைக் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு வைங்களேன் பின்னாடி போயிடுமா எல்லாமே நாலா பக்கமும் வெடிக்கிற மாதிரி பசங்க திருச்சியில அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்களா கையில வச்சுக்கிட்டு சரவெடி இருக்கும்ல அப்படி சுத்துறாங்க ஆமா நம்ம மத்தாப்புல சுத்த மட்டும் அந்த சிவகாசி விஜய் மாதிரி பைக்ல உட்காந்து இப்படி சுத்திட்டு போயிட்டு சரி எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த வீலிங் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பி மத்தாப்பு மாதிரி சரத்தை சுத்தவங்களா கம்பி என்றாங்க எஸ் ஒருவேளை செல்லுக்குள்ள போய் பட்டாசு கேட்பாங்களா சார் ஒரு பாம்பு மாத்திரையாவது கொடுங்க சார் வெடிக்கல ஆல்ரெடி இன்னொருத்தர் கையில தனியா வச்சிருந்தாருல அவரும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு வலை வீசிட்டு இருக்காங்க போலீஸ் யாரெல்லாம் கொளுத்தி வீடியோ போட்டிருக்கீங்க இதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பைக்ல வீலிங் பண்ணி பட்டாசுலாம் வெடிச்சு அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் ஹைலைட் ரீல்ஸ் போடுறதுக்கு தாங்க பட்டாசே வெடிச்சது இப்ப இதையும் ரீல்ஸ்ல போடுவாங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்ச உடனே என்ன நடக்கும் பட்டாசு வெடிச்சு முடிச்ச பிறகு எல்லாம் வீட்டுல போய் தூங்க வேண்டியதான் அந்த மாதிரி இல்லைங்க அடுத்து பொல்யூஷன் வரும் ஆமா பொல்யூஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சோ பொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாலிட் வேஸ்ட் பத்தி சாலிட் காற்று மாசு ஒன்னு இருக்கு ஆமா காற்று குப்பை ஆயிரும்ல வெடிச்ச உடனே ஆமா சோ இப்போ அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் சேர்ந்திருக்காங்க அங்கே ஓகே சோ அதுல முக்கியமா மதுரையில குப்பைகள் ரொம்ப அதிகமாவே இருக்குமா சோ இந்த தடவை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இருக்கிற குப்பையெல்லாம் அவங்களுக்கு அகற்றி கொடுத்துருக்காங்க ஆமா வாலண்டியர் பண்ணி அங்க பண்ணி தரோம் ஏன்னா அவங்க அங்க நிறைய அந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்கான அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போடாம பண்ணிருக்காங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்காங்க மதுரையில அப்படியா புதுக்கோட்டையில முனிசிபல் சேர்மன் என்ன பண்ணிருக்காங்க ஸ்டேட்டஸ் ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கே போயிட்டு குப்பைகள்லாம் சரியா போட்டு இருந்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசி எந்த மாதிரிலாம் இருக்கு எப்படி போயிருக்கு எவ்வளவு கலெக்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு சும்மா டிஸ்கஷன் மாதிரி அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு என்கரேஜ் பண்ணிருக்காங்க ஆமா அப்படியே தமிழ்நாடு ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க சென்னைக்கு வந்துருங்க சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் இருக்கார் இல்லையா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆமா அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நாங்க இன்னைக்கு இரவு முடியும் போது எங்களோட அனுமானம் 250ல இருந்து 275 நம்ம நாளைக்குள் எட்டி விடுவோம் இந்த டன் கணக்குல எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு அப்படின்னு டேட்டா சொல்றாரு ஆமா அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்களா சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த கழிவுகள் குப்பை தொட்டியில போடக்கூடாதுன்னு பெரும்பாலான இடத்துல நல்ல வரவேற்பு இருந்ததுங்க அவங்க தனியா தான் வச்சிருந்தாங்க குப்பை தொட்டிக்குள்ள அவங்க கவனக்குறைவா போடல ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அடுக்குமாடி குறைப்புல நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தீபாவளியில என்ன பண்ணிருக்காங்க தீபாவளி குப்பை தனியாக வீட்டு குப்பை தனியாக பிரிச்சே வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி சிறப்பா பண்ணிருக்காங்க அது இன்னையோட முடியாதான்ப்பா சில பேர் என்ன பண்ணுவாங்க தீபாவளிக்கு முன்னாடி வெடிப்பாங்களா தீபாவளிக்கு வெடிப்பாங்களா கார்த்திகை தீபாவளின்னு பாதி பட்டாசு எடுத்து வைப்பாங்க அதுல பாத்துட்டே இருக்க முடியாம இன்னைக்கு பாதி எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 நாளைக்கு இது தொடர்ந்து இந்த பணிகள் போயிட்டே இருக்கும் இந்த குப்பை இங்கெல்லாம் பிரித்தெடுத்து மண்டலத்துக்கு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் வார்டுக்கு ஒரு இடத்துல இருந்து மண்டலத்துக்கு ஒரு இடம் கொண்டு வந்தது நம்ம கரெக்டா பிரித்து கும்மிடி பூண்டிக்கு அனுப்பிட்டு இருக்கோங்க அது தீபாவளி அதுமா பட்டாசு ஸ்வீட்ஸ் புது துணி காலையில இட்லி கறி குழம்பு காலையில இட்லி கறி குழம்பு இந்த வரிசையில முக்கியமான ஒரு கலெக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல அது ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட சொல்லலாம் சைட் டிஷ் மாதிரியா நமக்கு கிடையாதுங்க அங்க பாருங்க டாஸ்மார்க் கலெக்ஷன் இப்ப வருஷம் என்னன்னா இவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு அவ்வளவு கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தீபாவளிக்கு அன்னைக்கு முன்னாடி நாளுக்கு மட்டுமே சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னா இப்ப என்னன்னா இப்போ இந்த டாஸ்மாக் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக பாத்தீங்களா டாஸ்மாக்ல இவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக பாத்தீங்களா இவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அப்படின்னு அதாவது ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு கலெக்ஷன் ஆயிருக்குன்றத அப்படி எதிர்கட்சிகளா இருக்கும்போது சொல்லுவாங்க சரி இந்த வாட்டி எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 500 கோடியே தாண்டி இருக்கு 500 கோடி பாக்ஸ்லயா இல்லங்க 500 கோடி பட்ஜெட்டே தாண்டி இருக்குன்னா எத்தனை பாக்ஸ்கள் பாட்டில்கள் போயிருக்கும் சரி சரி ஓகே ஓகே சோ அங்க பாருங்க எவ்வளவு பேரு தாண்டி இருக்கு நீண்ட வரிசை இந்த வாட்டி 2 வரிசை இருந்திருக்குங்க கறிக்கடையிலயும் பெரிய வரிசை இருந்திருக்கு டாஸ்மாக்லயும் பெரிய வரிசை இருந்திருக்கு இன்னும் கேட்டிங்கன்னா போலீஸ் பாதுகாப்போட டாஸ்மாக் வாசல்ல எங்க போலீஸ்ன்றது ஜெனரல்ங்க இதுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல எல்லாத்துக்கும் ஜெனரல் இல்ல அப்படி இல்ல அந்த இடத்துல டிராபிக் ஆயிடக்கூடாது ஆனா கூட்டம் அந்த அளவு அலைமோதி இருக்கு அதனால அறிவுரைகள்லாம் சொல்லி இருக்காங்க என்னன்னு ரோட்ல குடிக்காதீங்க ரோட்ல குடிக்கிறது பொது இடத்துல குடிக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு பண்றது இந்த மாதிரி
கலெக்ஷன் ஏறி இருக்குல்ல, ஆந்திரால குறைஞ்சிடும் போலயேங்க. ஆந்திரால பட்ஜெட் குறைஞ்சிருமா? என்னங்க சொல்றீங்க? என்னன்னா சரக்கு லாரி இருக்கு இல்லையா, அதுல நிறைய சரக்கோட ஓ, வந்திருக்கு. சரக்கு லாரியிலே சரக்கு வந்திருக்கு. சரக்கு லாரியில தான் சரக்கு ஏத்திட்டு வர முடியும். சரி சரி. சோ அந்த லாரி வந்து கவிழ்ந்து விட்டது. கவிழ்ந்திருக்கு. என்ன நடக்கும்? டிரைவர் சரக்குல இருந்திருப்பாரோ? இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி. அது ஏதோ ஒரு காரணங்களால லாரி வந்து கவிழ்ந்திருக்கு. கவிழ்ந்திருக்க உடனே பொதுமக்கள்லாம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படிலாம் கிடையாது. யாரும் வர்றதுக்குள்ள நம்ம பாட்டில் எடுத்துட்டு உடனே ஓடிடுவோம். எங்க டப்பாவை எடுத்து லேட் ஆகி மாட்டிக்க போறது. புரியுதாங்க உங்களுக்கு? அந்த பாட்டில் உடைஞ்சி கார் காலையும் குத்திர கூடாதுன்னு அப்புறப்படுத்துறாங்கங்க. அது கீழே கடந்த பாட்டில் தானங்க எடுக்கணும். அதுதான் உஷாரா டப்பால இருந்த பாட்டில் எடுக்கிறது. பாருங்க, ஒரு கேஸ் எடுத்து கேஸ் வாங்க கூடாதுன்னு வெறும் பாட்டில மட்டும் எடுத்துருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும் இருந்தா போதும்னு ஒரு ஃபீலோட அந்த செலிப்ரேஷனுக்காக இது போதுங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள். எங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிட்டு வேலை காரணமாக திரும்ப வந்துடுறாங்க. நம்ம இடிதாங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? இடிதாங்க என்ன டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாதான் திருப்பி வருவார். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தகரத்தை தங்கமாக்கி, வைராகியத்தை வைரமாக்கி, பவுசு காட்டுதலை பவளமாக்கி, தியாகத்தை தக்காளியாக்கி, எதிர்காலத்தை எடுப்பார் கைப்பிள்ளையாக மாற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கும் மக்களின் நடுவே ஊளையிடுவதற்காக வந்திருக்கிறான் இடிதாங்கி. எனவே காதுள்ளவர்கள் இங்கே வாருங்கள். உங்கள் காதுகளில் கடுக்கனோடு பூவையும் சுற்றுவதற்கு கொடைமடக்கியோடு வந்திருக்கிறான் இந்த இடிதாங்கி. ஏற்கனவே காது குத்தியவர்கள் ஓரமாக இருங்கள். குத்தாத காதுக்கு தங்க ஊசியில் காது குத்தி உங்கள் வாழ்க்கையில் இடுக்கண் ஏற்படாத அளவுக்கு கடுக்கன் போட்டு கட்டுப்பாடுடன் வாழ இதோ வந்து விட்டான் இந்த இடிதாங்கி. இனி உங்களை காப்பதற்கு இந்த இடியை விட்டால் வேறு எந்த நாதியும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். காரணம், நீங்கள் இடிதாங்கியிடம் நிறைய எதிர்பார்க்கின்றீர்கள். அதற்கு காரணம் என்னிடம் தூக்கலாக காட்சி தரும் வாய் சவடால்கள் தான். இந்த உலகத்தில் அதிகம் பேசியவர்கள் எதையும் சாதித்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். பேச்சு என்பது வெறும் பேச்சு அல்ல, அது ஒரு உசுப்பேற்றி தந்திரம், அவ்வளவுதான். நீங்கள் எதை தொட்டால் கரங்களை ஒன்றுக்கொன்று மோதவிட்டு கரவொலியை உருவாக்குவீர்கள் என்பதை அறிந்தவர். எனவே எதுகை மோனையோடு எதை சொன்னால் நீங்கள் தூக்கத்தை மறப்பீர்கள் என்ற வித்தையை நான் அறிவேன். எல்லோரும் தங்கள் கட்சிகளில் இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இத்தனை கோடி உறுப்பினர்கள் சேர இருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள். இடிதாங்கி அப்படி சொல்லுவானா? மாட்டான். பார்த்தால் என் பக்கவாட்டில் இருக்கும் கொடைமடக்கியின் கையில் கூட உறுப்பினர் அட்டை இருக்கிறதா என்று தெரியவில்லை. இருக்கிறதா? 1 2 3 4 எத்தனை உறுப்பினர் அட்டைகள் இருக்கின்றன என்பதை பாருங்கள். ஆக மொத்தம் 8 கட்சி உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கொடைமடக்கி இடிதாங்கியின் உறுப்பினர் அட்டையை மட்டும் அடகு வைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த கட்சிக்கு பலம் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அட்டைகள் இருந்தால் மட்டும் போதாது, இடிதாங்கியின் அட்டையை வைத்திருக்கிறார்களா என்றுதான் அனைவரும் கேட்கிறார்கள். அது ஆதார் அட்டைக்கு ஒப்பான அட்டை என்று அனைவரும் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். என்னுடைய அட்டை வைத்திருந்தால் கலைஞர் மகளிர் உதவித்தொகை கூட கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் என்ற கேள்வியே தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறது என்று சொன்னால் என் கட்சியில் இருப்பவர்களின் பின்புலம் எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று எச்சரித்து எல்லோரும் இடிதாங்கியின் கட்சியில் சேருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are back to sports. ICC World Cup ரொம்ப ஹாட்டா மட்டும் இல்லாம ஸ்வீட்டாவும் போயிட்டு இருக்கு. தீபாவளி செலிப்ரேஷன் ஏதோ ஸ்பெஷல் இருக்காங்க. ஆமா, இந்தியா டீம் ஃபுல்லா வந்து வெடி வெடிச்சிருக்காங்க. எங்க வெடிச்சிருக்காங்க? பெங்களூர் ஸ்டேடியம்ல தான். எத்தனை சிக்ஸ்கள் எத்தனை ஃபோர்கள், சோ அந்த மாதிரியான செலிப்ரேஷன் செதற விட்டாங்க. இந்தியா டீம் வந்து இந்த இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல இந்தியா டீம் இஸ் a multitasking டீம், ஒரு மல்டி டேலண்டட் டீம்னு காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இருக்கார்ல, அவர்தான் வந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வந்து டச் பண்ணாரு, 63. எஸ். ஆனா இந்த மேட்ச்ல 62 பால்ல செஞ்சுரி வந்துட்டு கேஎல் ராகுல் அடிச்சிருக்காரு. ஆமா, அதாவது டீமுக்குள்ளேயே காம்படிஷன் போல, பர்சனல் சாதனைகள். நீங்க அவ்வளவு அடிச்சிருக்கீங்களா? அதோட அது ஒண்ணு. அப்புறம் விராட் கோலி வந்து 9 வருஷம் கழிச்சு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வாட்டி. ஆமா, பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. ஆமா, இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து டீமுக்குள்ளேயே நடந்திருக்கு. சோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த விஷயம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா.